என் தலை மேல் கரம் குவித்தேன், வரமே உன்னை கேட்க. நான் சிரமே தாழ்பணிந்தேன், ஆகல் போலேறியும் அன்பு அது பகல் போல் மணம் பரவும். ஆகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மணம் பரவும். நிலையாயுனை நினைத்தால் நான் மலையாயுயர்வடைவேன். நான் மலையாயுயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தேன், வரமே உன்னை கேட்க. நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திரு அவையிலே பல்வேறு நிலைகளிலே இருந்து பணியாற்றுகின்ற அனைத்து திருப்பணியாளர்களுக்காகவும் மன்றாடி இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த பலியிலே இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்களை நினைத்து மன்றாடுவோம். ரவிச்சந்திரன் தயான், விஜயகாந்த், மேரி, ரஞ்சிட்டா, அருட் சகோதரி சித்ரா, மனுவேட் பிள்ளை ஆகியோருக்காக வேண்டிக் கொள்ளுவோம். மேலும் மரின், ரெபேக்கா தங்களுடைய திருமண நாளை நினைந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். இன்றைய நாளிலே இறந்து போனவர்களை நாங்கள் நினைந்து கொள்வோம். பிரான்சிஸ் ஜேம்ஸ் தமது 25 ஆண்டு நினைவு நாளாக இன்று அனுசரிக்கின்றார்கள். பயஸ் மரியம்மா, பயஸ் சாமிநாதன், பெஞ்சமின் சூரி, சூரி மேரி ரோஸ், சூரி ரவி, பிஷியன் சியாமளா, சூரி ராஜா 5வது ஆண்டை நினைவு கூறுகின்றார்கள். லூயிஸ் அந்தோனி பிள்ளையின் 3வது ஆண்டை நினைவு கூறுகின்றார்கள். ஜேம்ஸ் லூயிஸ் தாசன், அருளப்பு மரியை, மன்னவன் திரேசம்மா, லக்ஷ்மண் ஷர்மி, லக்ஷ்மண் சரணியா, திரவியராஜா ஜேசுத்ரையின் 12வது ஆண்டை நினைவு கூறுகின்றார்கள். பிலிப்பு ரொசாரோ, தவரட்னம் ஃபிலோமினா ரோஸ், சலமோன் ஜோன், ஜோன் ஆனா சிசெலினம்மா, ஜோன் ஜேசுதாசன் சூரி, ஜேசுதாசன் ஜெனிட்டா, தோமஸ் மூர் செயோன், சேவியர் ஃபிலோமினா, ரோமான் கிறிஸ்டியன், சின்னப்பு திரேசம்மா, செல்வநாயகம் யோகநாயகம், கேக்லிஸ் அமிர்தநாயகி ஆகியோருடைய ஆன்மலை பாட்டிக்காக வேண்டிக் கொள்வோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற அந்த பலி இறைவனுக்கு ஏற்புடைய பலியாக அமைய வேண்டும் என்று எங்கள் குற்றம் குறைகளுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, தொண்டு ஏற்பதற்கன்று தம் சகோதரர் சகோதரிகளுக்கு தொண்டு ஆற்றவே திரு அவையின் பணியாளர்களுக்கு கற்பித்தீர். அதனால் அவர்கள் தங்கள் செயலில் திறமையும் பணியில் கனிவும் இறைவேண்டலில் நிலைத்திருக்கும் வரமும் கொண்டிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து வெளியேறு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 1 தொடக்கம் 12 முடிய. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 1 12 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காணக் கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்கச் செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறோர் இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருள்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள்மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ராயேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல் என் பொருள்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ராயேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனுடன் இருக்கும் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாயிருக்கிறேன். நான் செய்தது போல அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோரையும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலினூடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரையாக, இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள்.
ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைப்பிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில்லன குறிமாறினர். தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர். தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கொண்டு சினம் கொண்டார். இஸ்ராயேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். தம் வலிமையை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார். தம் ஆட்சியை எதிரியிடமிருந்து ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தாள். தம் உரிமை சொத்தின் மீது கடும் சினம் கொண்டார். அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் அதிகாரம் 19 1 வரை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் அதிகாரம் 19 1 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல
நீயும் உன்னுடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனம் மாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகமானது நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியாக அமைகிறது. நேற்றைய நாளிலே சகோதரரை திருத்துவது பற்றி வாசகம் கூறியது. இன்றைக்கு மன்னிப்பதை பற்றி கூறுகின்றது. இந்த மன்னிக்கின்ற விடயத்திலே பேதுருவின் தாராள மனப்பான்மை வெளிக்கொணரப்படுகின்றது. ஆனாலும் அது ஒற்றை இலக்கத்துக்குள் உள்ளடக்கப்படுகின்றது. உலக மதிப்பின்படி எண்ணிக்கைக்குள் அது உள்ளடக்கப்படுகிறது. இயேசு அவருடைய தவறை சுட்டிக்காட்டி மன்னிப்பு என்பது அது எண்ணில் அடங்காதவை என்று சொல்லுகின்றார். 7 தடவை 70 முறை என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் பேதுருவின் அந்த தாராள மனப்பான்மையை இன்னும் உயர்த்துகின்றார். இவ்வாறு சொல்லுவதன் மூலமாக 70 தடவை எண்ணிலடங்காத முறையில் திரும்ப 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 மன்னித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க, அதற்கு மேலாக அந்த ஆண்டவருடைய இரக்கத்தினால எல்லைகளற்ற வரம்புகளற்ற எண்ணிக்கையிட முடியாத ஆண்டவருடைய இரக்கத்தினாலே எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும், வடிவமைத்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகள், மற்றவர்கள் பாவம் செய்தால் நாங்கள் அவர்களை மன்னிப்பது அல்லது எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பது என்பது மீண்டும் மீண்டும் இடம்பெறும் ஒரு செயலாக அதை கொள்ளாமல், அதற்கு மேலாக ஆண்டவர் தருகின்ற அந்த இரக்கத்தினாலே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் வடிவமைத்து கொள்ள வேண்டும். எங்கள் உள்ளங்கள் ஆண்டவனுடைய இரக்கத்தின் சாயலாக மாற வேண்டும். இரக்கத்தின் நிறைவாக எங்களுடைய உள்ளங்கள் விளங்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதற்காக ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த உவமை ஆழமான பொருள் பொதிந்ததாக இருக்கின்றது. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்ற இயேசு கற்றுத்தந்த செபமும் அந்த உவமைக்குள்ளே மறைந்து கிடக்கின்றது. ஒரு அரசனுக்கு ஒரு பணியாளன், அவன் அரசனிடம் நிறைய கடன் பட்டிருக்கிறான். அந்த கடனை அவன் வாழ்நாள் முழுவதும் திருப்பி செலுத்த முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவன் கடன் பட்டிருக்கிறான். அதே போலத்தான் எங்களுடைய பாவங்களும் இருக்கின்றன. எண்ணிக்கையிட முடியாத பாவங்களை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்நாளிலே அந்த பாவத்தின் கடனை நாங்கள் திருப்பி செலுத்த முடியாது. அந்த அரசன் தன்னுடைய பணியாளரிடம் கேட்கிறான், உன்னுடைய கடன் திருப்பித்தான். அவன் அரசனுடைய காலில் விழுந்து என்னை பொறுத்தரலும், நான் விரைவில் தந்து விடுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அரசன் அந்த பணியாளின் மீது இரக்கம் கொண்டு அவனுடைய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். இவ்வாறு தான் ஆண்டவரும் அந்த எண்ணிக்கையிட முடியாத எங்களுடைய பாவங்களை தள்ளுபடி செய்தார். எப்படியாக? தன்னுடைய சாவின் மூலமாகத்தான் எங்களுடைய பாவத்தின் கடனை அவர் ஒழித்தார். தனியாக எங்களால் நாங்கள் செய்த பாவத்தின் கடனை ஒழிக்கவே முடியாது. எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒழிக்கவே முடியாது. ஆண்டவர் தான்
தன்னுடைய சாவினால எங்களுடைய பாவ கடனை ஒழித்தார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஊழியன், அந்த பணியாளன் என்ன செய்கிறான்? எல்லையற்ற விதமாக ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று வெளியே செல்லுகின்ற அவன் தன்னிடம் சொற்ப கடன்பட்ட இன்னொரு பணியாளனை அவன் காண்கிறான். இந்த பணியாளன் அவருக்கு என்ன செய்திருக்க வேணும்? ஆண்டவருடைய இரக்கத்தை நிறைவாக பெற்று செல்லுகின்ற அவன் அந்த பணியாளனுக்கும் அந்த இரக்கத்தை காட்டியிருக்க வேணும். ஆனால் அதை அவன் காட்டாமல் அந்த சொற்ப கடனை திருப்பி அடைக்கும் வரை அவனை துன்புறுத்தி அவனை சிறையில் அடைக்கிறான். இதை அந்த அரசன் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு தன்னுடைய முடிவை அவர் மாற்றிக்கொள்ளுகின்றான். அவனை மீண்டும் அவன் கடன் முழுவதையும் திருப்பி தரும் வரை சிறையிலே அடைக்கிறான், வதைப்போரிடம் கையளிக்கின்றான் என்று அந்த உவமை முடிகின்றது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உவமையின் கடைசியிலே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது. அவ்வாறே நீங்களும் உங்கள் சகோதரர் சகோதரிகளை மன்னிக்காவிட்டால் உங்களுக்கும் அவ்வாறே நடக்கும். என் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு மற்றவர்களை மன்னிப்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது. அது ஏன் கடினமாக இருக்கின்றது என்று சொன்னால், என்னிடம் அவனை மன்னிப்பதற்கான அந்த மனநிலை இல்லை, அந்த இரக்கம் இல்லை. ஏன் என்னிடம் இல்லாமல் போனது என்றால், நான் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. நான் ஆண்டவரிடம் வந்து என் பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஒப்புரவு அருளடையாளத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே எனக்குள்ளே வெறுமை, அந்த மன்னிப்பு, ஆண்டவருடைய இரக்கம் இல்லாத ஒரு வெறும் உள்ளத்தை அல்லது என்னுடைய பாவங்களினால் நிறைந்த உள்ளத்தை நான் கொண்டிருப்பதே அதற்கு காரணமாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த இரக்கத்தை நாங்களும் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், மன்னிப்பை நாங்களும் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அந்த மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அடிக்கடி நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் எங்களுக்குள்ளே அவருடைய இரக்கம் இருக்க முடியும். அந்த இரக்கத்தின் சாயலாக எங்களுடைய உள்ளங்கள் மாற முடியும். அது இல்லாத போது எங்களுடைய உள்ளங்கள் வன்முறை நிறைந்த உள்ளங்களாக, வன்மையான உள்ளங்களாக அது மாறிவிடுகின்றது. அதில் இருந்து இரக்கம் ஒருபோதும் வெளிவராது, மன்னிப்பு ஒருபோதும் வெளிவராது. அவ்வாறே நீங்களும் உங்கள் சகோதரர் சகோதரிகளை மன்னிக்காவிடில் என் தந்தையும், விண்ணகத்தில் உள்ள என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். எனவே ஆண்டவரிடம் அடிக்கடி எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று அவருடைய இரக்கத்தினால நாங்கள் நிறைந்து கொள்ளவும், அந்த இரக்கத்தை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களுக்கு நாங்கள் தாராளமாக நிபந்தனை இல்லாமல் கொடுத்து வாழ வேண்டும் என்றும் மன்றாடிக் கொள்ளுவோம். எழுந்து நிற்போம். அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் முன்பாதம் தருகின்றோம். இவர்கள் உமது நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்கும் சாட்சிகளாக மாற வரமல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மை தனத்தின் ஊற்றிய இறைவா, எங்கள் நாட்டை உமது பாதுகாப்பில் நிலைநிறுத்தும். மக்கள் அனைவரும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் வாழ அருள் புரியும். நாட்டில் வறுமை, நீதி, வன்முறை அனைத்தும் நீங்கி சமாதானம் நிலவ அருள் புரிய வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் இறைவா, வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிறைச்சாலைகளிலும் நோயினால் துன்பப்படும் அனைவரையும் உம் கரத்தினால் தொட்டு அவர்களுக்கு பூரண சுகம் கிடைத்து உமது வல்லமையினால் அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக மன்றாடிக் கொள்வோம். அன்புள்ள வானக தந்தைய இறைவா, நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்த எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்திரளும். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைந்து உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய அருள்வரத்தை கேட்டு நிற்கின்றவர்கள், நீர் செய்த நன்மைத்தனங்களை நினைந்து நன்றி சொல்லுகின்றவர்கள், இவர்களை கனிவோடு கண்ணோக்கியரிடம் உம்முடைய அருள்வரங்களினாலே அவர்களை நிறைத்து எப்பொழுதும் அவர்கள் நிறைவோடு வாழ பண்ணியரிடம். இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுகின்ற இறந்து போன அடியார்களை கருணையோடு கண்ணோக்கும் ஆண்டவரே, நீர் வாக்களித்த மீட்பை பேரின்ப வாழ்வை அவர்களும் உம்மிடம் வந்து பெற்றுக்கொள்ள அவர்கள் மட்டிலே இரக்கமாக இருந்திரலும். இன்றைய நாளிலே வாழப்போகின்ற எங்களுடைய வாழ்வை உம்மிடம் தருகின்றோம். எங்களுடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் இவை யாவற்றையும் நீர் நெறிப்படுத்தியரிடம். இன்றைய நாளிலே நாங்கள் யார் யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ அவர்களை ஆசீர்வதியும். நாங்கள் போய் வருகின்ற போது எங்களோடு பாதுகாப்பாய் வாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. இன்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என்னுணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் என்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என்னுணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள். யாவும் உந்தன் கருணையின் கோடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள், தந்தாய் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, எங்களுக்கு எடுத்துக்காட்டாயிருக்கவும் திருமகன் தம் சீடர்களின் காலடிகளை கழுவ திருவிழமானார். அதனால் எங்கள் பணியின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களையே உள்ளார்ந்த பலியாக உமக்கு கையளித்து பணிவும் தளரா ஊக்கமும் கொண்ட மனப்பாங்கினால் நிரப்பப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தேரும். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகராயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்று நாங்கள் நினைவு கூர்கின்ற அடியார்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். எங்களிடம் செப உதவியை கேட்டிருக்கின்றவர்களுக்காக மன்றாடிக் கொள்வோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் நின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறை, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறையின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளும். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா, நான் வாழ. முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயினர், உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். முன்னோருண்டனர் மன்னா
மடிந்து போயின. உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாய் இறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாய் இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவே வா. என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. நான் வாழ என்னகம் வா. இனி நான் மெல்ல தேவேன், மறைந்து போவேன். இனி நீரே என்னில் வாழ்வீர், வாழச் செய்குவீர். இனி நான் மெல்ல தேவேன், மறைந்து போவேன். இனி நீரே என்னில் வாழ்வீர், வாழச் செய்குவீர். எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவே வா. என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. நான் வாழ என்னகம் வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவாலும் பானத்தாலும் அடியார்களுக்கு நிறைவளித்துள்ளீர். அதனால் உமது மாட்சிக்காகவும் நம்பிக்கையாளரின் மீட்புக்காகவும் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அருளடையாளங்களை வழங்குவதிலும் அன்பு பணியாற்றுவதிலும் உண்மையுள்ள பணியாளர்களாக விளங்க அவர்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே.
தயை கூர்ந்து இறங்குமையா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. கடைக்கண்ணாலமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடைக்கண்ணாலமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.